வணக்கம் மக்களே, நான் உங்கள் அறிகிறன் மிஸ்டர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் திருப்பத்தை பற்றி பார்ப்போம். இது என்ன தான் நடந்து 3 நாள் ஆனாலும் நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, மோடி புட்டினோட அந்த கார்பூல் டாக் இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. கார்பூல் டாக் இல்லைன்னா லிமோசின் டாக் அப்படிங்கிறது. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, புட்டின் இந்த எஸ்சிஓ கோஆப்ரேஷனில் புட்டின் அதை மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 நாடுகளில் 20 டெலிகேட்ஸ் மீட் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது உலகத்திலே எல்லோரும் திரும்பி பார்க்க வச்ச முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் எடுத்த இந்த டேரிஃப்ஸ் முடிவுகள், அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு புட்டினோட அலாஸ்கா மீட்டுக்கு அதுக்கப்புறம் ட்ரம்ப் அப்புறம் யூரோப்பியன் யூனியன்ஸோட மீட் பண்ணோம். இந்த எல்லா மீட்டிங்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் இது, இந்த எஸ்சிஓ ஷாங்காய் கோஆப்ரேஷன் மாநாடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்கால் மீறின ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது என்னதுன்னா, கிட்டத்தட்ட 15 நிமிஷம் டிரைவ் எடுத்துக்க வேண்டிய ஒரு இடம். அதாவது அந்த ஏர்போர்ட்லேருந்து அவங்க அந்த நியர்பை ஹோட்டலுக்கு, அதுக்கு புட்டின் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் டிரைவ் ஆகிருக்குங்க. ஒட்டுமொத்த டைமும் பார்த்தீங்கன்னா, இது ரஷ்யன் மீடியாவும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது அவங்களோட அந்த கேட்லாக்லேயே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது எடுத்தோடனே எடுக்கிற முடிவு கிடையாது. ஏன்னா இது முன்கூட்டியே அவங்க சீக்ரெட் சர்வீஸ்லாம் சொல்லிவிட்டு, இது எல்லாருமே, ஏன்னா அவங்க டிப்ளமேட்ஸோட மீட்லாம் பார்த்தீங்கன்னா மினிட் பை மினிட் ஷெட்யூலாக இருக்கும். 8 மணிக்கு இறங்குவாங்க, 8:01 காரில் ஏறுவாங்க, 8:15 ஹோட்டலில் இருப்பாங்க, 8:60 இந்த மாதிரி மினிட் பை மினிட் அவங்க என்ன நடக்குங்கிறத முன்னாடியே ரொம்ப ஷெட்யூலாக ப்ரிப்ளான்டாக இருப்பாங்க. டிப்ளமேட்ஸும் சரி, அந்த மாதிரி டிப்ளமேட்ஸ் மீட்டிங் நடக்கும்போது. பட் இந்த மோடி புட்டினோட மீட்டிங் எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுருக்குங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம பாகிஸ்தானோட பிஎம் ஷபாஸ் ஷெரீஃப் அவர் அந்த எஸ்சிஓ கார்பரேஷனில் பார்க்கணும். அவர் கிட்டத்தட்ட அவரை புறக்கணிக்கிறேன்னு டேரெக்டாக யாரும் சொல்லலை. அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்டு, இப்போ புட்டினும் மோடியும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஓரமாக இருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங்கும் அவரை கிட்டத்தட்ட ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்தியாவோட அந்த ஒரு பிச்சு, அவங்க வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வேர்ல்டு அரேனால. ஸோ இதனால் ஷபாஸ் ஷெரீஃபால் ஒரு பேசக்கூடிய முடியாத இடத்துல இருந்தார். அவருக்கான டைம் கொடுக்கும்போது அவர் கிட்டத்தட்ட அட்ரஸ் பண்ண ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவர் சொன்ன விஷயம் சைனா ரொம்ப புகழ்ந்து பாராட்டியிருக்காரு. லைக் சைனாவோட வளர்ச்சி தான் எங்கள் வளர்ச்சி, சைனா தான் முக்கியமான ஒரு நாடுங்கிற மாதிரி. அதே மாதிரி 80th விக்ட்ரி ஆஃப் அந்த ஜாப்பனீஸ் வாரை அதை பாராட்டியும் அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி ஒரு அந்த பெய்ஜிங்கில் நடக்கிற அந்த 80th ஆனிவர்சரி பரேட்லேயும் ஒரு கலந்துக்க போகிறதாகவும் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தானோட பிஎம்மோட ஸ்டாண்ட் இருக்குது. பட் இந்தியாவோட அந்த வாய்ஸ் இப்போ ரொம்ப அளவுக்கு ஒரு பெரிய அளவு வாய்ஸாக இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கும், நம்ம பேக் டு நம்மளோட டாபிக் வரலாம். புட்டினும் மோடியும் மீட் பண்ணது, கிட்டத்தட்ட அவங்க பேசினது பார்த்தீங்கன்னா, இந்த 45 மினிட்ஸில் அவங்க முக்கியமான டிப்ளமசிக்கல் டாக் பேசியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப்ஸ், அமெரிக்கா அவங்க விதிச்ச டேரிஃப்ஸு, அவங்க ரஷ்யன் இம்போர்ட்ஸில், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரஷ்யனோட ஆயிலில் டிஸ்கவுண்ட்ஸ் மோடி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளோட நாளுக்கு நாள் நம்மளோட டிஸ்கவுண்ட்ஸ் இறங்கிக்கிட்டே போகிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ரிஃபைன் பண்ணி அதை திரும்ப அமெரிக்காக்கே விற்கிறோம். ஸோ இதனால் நமக்கு டிப்ளமேட்டிக்கலாகவும் வின் ஆகுது. அதாவது நம்மளை டேரிஃப் போட்டவங்களுக்கு மேலேயே, அதாவது அவன் பொருளை எடுத்து அவனே செய்யணுங்கிற மாதிரி, நம்ம டேரிஃப் போட்டவன்கிட்டே நம்ம அந்த ரிஃபைன் பண்ண ஆயிலை விற்கிறோம். அவன் எதுக்காக டேரிஃப் போட்டானோ. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட டிப்ளமேட்டிக் மூவ் ரொம்ப ராஜாங்க ரீதியான நடவடிக்கை ரொம்ப ராஜதந்திரமாக எடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் டு அவர் டிப்ளமேட்ஸ். இது எல்லாரையும் நம்ம குறிப்பிட்டு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அலாஸ்கா மீட்டிங்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கலில் திருப்பம் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் இந்த போலரைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது எந்த ஆக்சிஸ் மாறுது, இதுக்கப்புறம் இந்த அமெரிக்கன் ஆக்சிஸ்லாம் இல்லாமல் முக்கியமாக இந்த டீடாலரைசேஷனை அவங்க எப்படி இங்கே வித்தியாசமான ரூட்டில் கொண்டு போகிறாங்க. அதாவது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கரன்சி கொண்டு வரல. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் இந்த தப்பு பண்ணி தான் அவங்க பெரிய ஒரு பின்னடைவு சந்திச்சாங்க. நம்ம இது பிரிக்ஸ் கரன்சி பேசிக்கிட்டோம். பட் பிரிக்ஸ் கரன்சி எதுக்கு? நமக்குள்ளேயே நம்ம ருப்பீஸில் பண்ண மாற்றுறது, இல்லைனா கோல்டு யூஸ் பண்ணுறது, இல்லைனா மேபி இப்படி கூட பண்ணலாம். லைக் உங்களுக்கு நாங்கள் வெப்பன்ஸ் தரோம், எனக்கு ஆயில் கொடுங்க, இந்த ஓல்டு அமெரிக்கன் ஸ்டைல் பண்ணுறது. ஸோ இதனால் என்ன பண்ணுறோன்னா, உள்நாட்டு கரன்சியும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ யூபிஐ, என்பிசிஐலாம் நிறையா ஃபாரின் கண்ட்ரி, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ்லலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் இந்தியன் ருப்பீஸ் டேரெக்டாக இன்னொரு ஃபாரின் கண்ட்ரி அக்கௌண்ட்டுக்கு சிங்கிள் பேமெண்ட்டில் நம்ம எப்படி பேங்க் டு பேங்க் பண்ணுறோம், அதே மாதிரி டொமஸ்டிக் பேங்க் டு ஃபாரின் பேங்க்கை அங்கே இருந்துகிட்டே பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்தியனோட ருப்பியும் அதிகமாகவும், அதே மாதிரி டாலர்ஸும் கொஞ்சம் வீக்காகும். இது நம்ம மட்டும் பண்ணுறதில்லை, இது மற்ற கண்ட்ரிஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சைனா, ரஷ்யா
ரொம்ப முக்கியமான 3 பொருளாதாரம். பிரிக்ஸை சேர்த்திங்கன்னா பிரேசில், அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த 5 பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கண்ட்ரிஸ். ஸோ இவங்களாம் வந்து இதை மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது டாலர் ஆட்டோமேட்டிக்காக வந்து வீக் ஆகும். ஸோ இது வந்து ட்ரம்ப்புக்கு அடி வயிற்றில் வந்து நெருப்பு வைக்குது. ஸோ இதுதான் வந்து அவரை கோவப்படுறதுக்கான முக்கியமான காரணம் கூட. இதனால அவங்க பல வாரங்கள் போயிருக்காங்க, நம்ம ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஒட்டுமொத்த SCO கார்பரேஷன் வந்து ரொம்ப அடுத்த ஒரு இன்டர்நேஷ்னல் பீஸை நோக்கி இல்லை இன்டர்நேஷ்னல் ஆர்டரை நோக்கி நகருது. ஸோ அடுத்த வாரத்தை பற்றி நம்ம ஃபியூச்சரில் வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம். அன்டில் தென்